தனுசு ராசி, இந்த ராசியை பத்தி சொல்லுங்க. அந்த ராசிக்காரங்களுடைய குணநலம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி ஒரு முக்கியமான ராசி. நிறைய அதை பற்றி பேசலாம். எப்படின்னா, இப்போ நம்ம வந்து சுக்கிரன் ராசி பார்த்தோம், ரிஷபம், துலாம். தனுசு ராசி தேவகுரு ராசி. யாரு? குரு பகவானுடைய ராசி. இப்போ அந்த குரு பகவானுடைய ராசியில பிறந்தவங்க பொதுவாக ஒரு குருத்துவம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. குருத்துவம்னா என்னன்னா, குரு ஸ்தானத்துல இருந்து தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவாக சொன்னோம்னா அகராதிக அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு அகராதி அப்படின்வோம்ல, எது கேட்டாலும் பதில் சொல்றது. அது அகராதியில் எல்லா கேள்விக்கும் எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கும். அந்த மாதிரி அவங்கள கேட்காட்டினா கூட அவங்க ஒரு பதில் சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு போவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் தனக்கு அறிவு உண்டு, இதை பற்றி பேச எனக்கு ஐ கேன் ஸ்பீக் எனி திங் அண்டர் த ஸ்கைன்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு. ஏம்மா அவ்வளோ பெரிய அறிவாளியா நீ அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி உலகத்தில் யாருமே கிடையாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, கடல் அளவுன்றாங்க. ஐ கேன் ஸ்பீக் எனி திங் அண்டர் த ஸ்கை அப்படின்னாங்க குரு ராசிக்காரங்க. அதாவது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், படிப்பாங்க, அப்டேட்டடாக இருப்பாங்க, நிறைய படிப்பாங்க. ஆனால் ஞான செருக்கு இருக்கும். ஓகே, நமக்கு எல்லாம் தெரியும், இந்த வேலையை நம்மகிட்ட கொடுத்தா நம்ம சூப்பராக முடிச்சிருக்கலாம், இது ஒரு குப்பையிட்ட கொடுத்து பாரு வேலை குப்பையாக போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. சொல்லுவாங்க, வாயை திறந்தே சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் நீ 2 மணி நேரம் எடுத்தியா அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு அகராதியாக பேசக்கூடியவங்க, விஷய ஞானம் உள்ளவங்க, ரெண்டும் உண்டு அவங்க கிட்ட. ஓகே, இவங்களுடைய திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் மேடம்? இவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து பெரும்பாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு வந்து இந்த அகராதித்தனத்தால் கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்படும். அந்த தனுசு ராசி பெண்களுக்கு திருமணம் சரியாக அமையாதுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கிறதுக்கு காரணம், இந்த மூலம் பூராடம், இந்த மூல நட்சத்திரம் அதில் வர்றனால அவங்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் வந்து சூரிய திசையில் பிறப்பாங்க. இப்போ சூரியன் ப்ளஸ் குரு, சூரியன் வந்து ஒரு தலைமைத்துவ கிரகம், ராஜ கிரகம். அப்போ இயற்கையிலேயே அவங்களுக்கு தலைமைத்துவ பண்பு இருக்கும். ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தாங்கன்னா அதான் பெண் மூலம் நிர்மூலம்ன்றாங்கல்ல, அது மாமியால மூளையில் உட்கார வச்சிரும் அப்படின்றாங்கல்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த முழு பொறுப்பையும் இந்த பொண்ணு ஏற்றுக்கிடும், இந்த புதுசாக வந்த மருமகள் ஏற்றுக்கிடும். அப்போ அந்த மாமியாவுக்கு வந்து அதுக்கு பிறகு ரெஸ்ட்டு தான். நீங்கள் பாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருங்க, எதுலேயும் தலையிட வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கு காரணம் அந்த சூரியன் ராசியில் பிறக்கிறது, அந்த சூரிய புத்தி அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு தலைமைத்துவ பண்பு இருக்கும். எந்த பிரச்சனைக்கும் அவங்கக்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில நேரம் அந்த சொல்யூஷன் மற்றவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதா இருந்தாலும் வாதாடுவாங்க. நான் சொல்கிறது தான் சரி, இப்படித்தான் நீ செய்யணும், இல்லைன்னா இந்த வேலை உருப்படாது, இது சரிப்படாது அப்படின்வாங்க. அப்போ எல்லாருக்கும் கேட்க கேட்க வேண்டாம், அவள் சொல்கிறபடியே செஞ்சுருவோம், எதுக்கு அப்புறம் நாளை பின்ன ஏதாவது பிரச்சனையாக போச்சுன்னா திரும்ப வேற கத்துவா அப்படின்ட்டு. இப்போ தனுசு ராசிக்கு ஒரு கன்னியா ராசி மாப்பிள்ளை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, சரின்றுவாங்க. நீ என்ன சொல்கிறியோ தாயே, உன் பொறுப்பு, நீ தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மிதுன ராசிக்காரங்கன்னா தெரியும் இது தப்பாக தான் முடியும், ஆனால் நம்ம சொல்ல வேணாம், சொன்னால் கேட்க மாட்டா, முடியட்டும் அன்னைக்கு வச்சுக்கிருவோம் வேடிக்கையை அப்படின்ட்டு அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது கோளாறு ஆகிற ஒன்னொன்னையும் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது தனுசு ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலுமே நல்ல, இப்போ ஆண் மூலம் அரசாளும்ன்றாங்கல்ல, ரெண்டும் ஒன்று தான். பெண் மூலமும் அரசாளும், பெண் மூலமும் எங்கே இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல வந்து தலைமை பொறுப்பில் அவங்க தான் இருப்பாங்க, ராணி மகாராணியாக இருப்பாங்க. ஆண்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க தான் ராஜாவாக இருப்பாங்க. ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட அவங்க ஒரு ஒன் ஆஃப் தி ஒர்க்கராக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஒரு மாதிரி யாராவது தப்பு பண்ணோம் அதையே திரும்ப திரும்ப பேசி, நீ வந்து இனி வாயே திறக்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதனால ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலமும் அரசாலும், அவங்க 2 பேருக்கும் எந்த மூல நட்சத்திரமாக இருந்தாலும் அல்லது தனுசு ராசியை சேர்ந்தவங்க மற்ற நட்சத்திரங்களுக்குமே ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும், அதிகாரம் பண்ணுவாங்க. ரொம்ப மொட்டை அதிகாரம்னு சொல்லுவோம்ல, தேவையே இல்லாத நேரத்தில் கூட அதிகாரம் பண்ணுவாங்க. அப்புறம் அனாவசியமாக அந்த நையாண்டியா பேசுறது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும்,
அப்படின்றது, பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, ஓகே. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சில்மிஷங்கள், அந்த சில சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது. ஆனால் நிறையா விஷயம் தெரியும் அவங்களுக்கு. கண்ணால் பார்த்தா கையால் செய்யக்கூடிய ஆட்கள். திறமை. இப்போ ஒரு வாசல் வழியாக போகிறாங்க, ஒரு கோலத்தை பார்க்குறாங்க, 7 புள்ளியா அப்படின்ட்டு வீட்டில் வந்து ஒரு பேப்பரில் போட்டு பார்த்து மறுநாள் காலையில் அவங்க அந்த கோலத்தை போட்டுருவாங்க. ஓகே. ஒரு கம்ப்யூட்டரில் ஏதோ ஒன்று ப்ரௌஸ் பண்ணுறீங்க, இப்படி தான் கண்டுபிடிக்கணுன்றீங்க, என்னது என்னது என்ன செய்கிறேன்னு வாங்க, செய்கிறவ சொல்லவே மாட்டா, இவட்ட சொல்லி கொடுத்தா இவன் நாளைக்கு நம்மளை குறை சொல்லுவா அப்படின்னு. இப்படியே பார்ப்பாங்க, சரி இதுதானா, அடுத்து இவங்க உட்காந்து அதை எடுத்து பார்த்து, ஏன் நீ செய்கிறது தப்பு, இந்த மாதிரி இப்படி செய்யணுன்றவாங்க. அவன் நம்ம ஒன்றுமே சொல்லலையே, இந்த அம்மா எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கும். அந்த மாதிரி அவங்க எதையும் அப்படி கண்ணால் பார்த்தா உடனே கருத்தில் வச்சுக்கக்கூடிய கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி படிச்சுக்கிடுவாங்க. எதையும் நிறைய படிப்பாங்க, விதவிதமான கோர்சஸ், நிறைய லாங்குவேஜ் படிப்பாங்க. குரு ராசின்றனால் நிறைய லாங்குவேஜஸ் படிப்பாங்க, நிறைய கோர்சஸ் வந்து விதவிதமாக. இப்போ ஒரு கராத்தே படிப்பாங்க, ஒரு தையல் படிப்பாங்க, ஒரு கம்ப்யூட்டர் படிப்பாங்க, ஒரு டென்னிஸ் போவாங்க. எல்லா துறையிலையும் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னுவாங்க. இவங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாகவே இருப்பாங்க. ஓகே. நிறைய துறைகளில் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாண்டித்யம் அல்லது தேர்ச்சி திறமை இருக்கும். அதை வந்து வெளிக்காட்டவும் செய்வாங்க. கொஞ்சம் அகம்பாவம் பிடிச்ச மாதிரி பேசுவாங்க, அகராதித்தனம் இருக்கும், அடுத்தவங்க மேலே குற்றம் சுமத்துவாங்க. தான் மாட்டிக்கிடுவோம்னு தெரிஞ்சா ஆளாக நான் செய்யலைப்பா அப்படின்ட்டுருவாங்க. அவங்க தான் செய்ய சொல்லி எல்லாரும் செய்திருப்பாங்க, ஆளாக நான் சொல்லலையே, அது அவங்களா செய்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அடுத்த ஆள் மேலே பழிய தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா தனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது கூடுமானவரை அவங்க வந்து 90% நல்லவங்களாக தான் இருப்பாங்க, 100% நல்ல பேர் வரணும்னு நினைப்பாங்க. அந்த 10% தவறுகளை அடுத்த ஆள் வேலை சுமத்திடுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கான வேலை எந்த மாதிரி தொழிலில் இருப்பாங்க மேம்? குரு ராசின்றனால பெரும்பாலும் அவங்களுடைய வேலை வந்து டீச்சர் அல்லது அந்த பிரசங்கி மாதிரி, பேராசிரியர், இந்த வாயை கொண்டு பிழைக்கிறது அல்லது மூளையை கொண்டு, வாயை கொண்டு பிழைக்கிறது கூட புதன் ராசிக்கு தான் சொல்லுவோம், வக்கீல் அந்த மாதிரிலாம். இவங்க வந்து ஒரு நிர்வாகி அப்படியெல்லாம் கூட இருப்பாங்க, ஒரு தலைமை பொறுப்புலையும் இருப்பாங்க. ஆனால் அந்த குரு ராசின்றனால மென்டார் மாதிரி அவங்க சொல்லி அடுத்தவங்க செய்கிற மாதிரி, இவங்களுடைய மூளை அல்லது இவங்களுடைய ஆலோசனைப்படி அடுத்தவங்க நடக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பை வச்சு இவங்களுடைய ஆலோசனைப்படி கொண்டு செலுத்தக்கூடிய. அப்புறம் இந்த கவுன்சிலர்ஸ், ஹெட்மாஸ்டர், பிரின்சிபால், இதெல்லாம் இவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல போஸ்டில் தான் இருப்பாங்க. சின்ன இடமா இருந்தால் கூட இவங்களுடைய தலைமையில் பொறுப்பில் தான் எல்லாம் நடத்துகிற மாதிரி உடனே பொறுப்பெடுத்துக்கிடுவாங்க. பொறுப்பெடுக்கிறதுல வல்லவர்கள். உடனே பொறுப்பெடுத்து நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரையும் விரட்டி விரட்டி வேலை வாங்கி இவங்களுடைய அறிவுரையின் பேரில், ஆலோசனையின் பேரில், இந்த ஆலோசகர் அந்த மாதிரி இடம் போஸ்ட், அட்வைசரி கமிட்டி மெம்பர்ஸ் அப்படிலாம் இருப்பாங்க. நான் சொல்கிறதான் செய்யணும்னு வாங்க. 10 பேர் இருக்கிற கமிட்டியில் நான் சொல்கிறது தான் சரி, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்ட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. இவங்களுக்கு பொதுவாக என்னென்ன மாதிரியான நோய்கள் வந்து ஏற்படும் மேம்? அதுக்கும் கொஞ்சம் கீழே ஓகே, முட்டி அந்த மாதிரி, தொடை பகுதி, தொடை பகுதியிலலாம் பெரும்பாலும் என்ன எலும்பு முறிவு அந்த மாதிரி தான் ஏற்படும். ஸ்கின் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அப்புறம் வந்து இந்த வங்கு பத்துறதுன்னு சொல்லுவாங்கள்ல முகத்தில், அப்புறம் வந்து ஆக்னே அந்த மாதிரி எல்லாம், பரு இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.